ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்பொழுது நிறைய நபர்களுக்கு இந்த வைரஸ் கிருமி தாக்கல் ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி வந்துருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் உடல் ரீதியாக மன ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நிறைய நபர்கள் தொலைபேசி மூலமாக இப்போ நாங்கள் மீண்டு வந்துட்டோம், ரீசெண்டாக போன வாரம் தான் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ ஒரு வாரம் தனிமைப்படுத்தி சரியாயிருச்சு, அதற்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நிறைய நபர்கள் சொல்வது முதுகு வலி, கழுத்து வலி. இதை விட்டு மீண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய நபர்களுக்கு அடி முதுகு வலி, கழுத்து முதுகு வலி, நடு முதுகு வலி, அந்த முதுகு தண்டு வடத்தில் வலி அதிகமாக இருக்கின்றது. பொதுவாகவே எந்த ஒரு ஃபீவர் வந்துட்டு போனால் கூட அது சாதாரணமாக இப்போ தான் நம்ம அந்த கொரோனா இந்த மாதிரி சொல்கிறோம். இதற்கு முன்பாக ஏதாவது ஒரு வைரஸ் ஃபீவர் வந்துட்டு போச்சு அப்படின்னா முதுகு வலி கண்டிப்பாக இருக்கும். காரணம், நமது முதுகுத்தண்டை பேஸ் பண்ணி தான் நமது உள் உறுப்புகள் இயங்குகின்றன. இப்போ அடிமுதுகு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிறுநீரகம், சிறுநீரகப்பை அது நன்றாக இயங்கினா தான் அடிமுதுகு வலி வராது. நடுமுதுகு வலின்னு எடுத்துட்டிங்கன்னா சிறுகுடல், பெருங்குடல் அது இயக்கம் நன்றாக இருந்தால்தான் நடுமுதுகு வலி வராது. நுரையீரல், இதயம் நன்றாக இயங்கினால்தான் கழுத்து முதுகு வலி வராது. அப்போ இந்த வைரஸ் கிருமி தாக்கும் பொழுது இது உள் உறுப்புகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சக்தி குறைபாடு ஏற்படுகின்றது. அப்போ உள் உறுப்பு சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், நுரையீரல், இதயம் இதற்கெல்லாம் சக்தி ஓட்டம் குறைகின்ற பொழுது அதை சார்ந்த கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு வலி ஏற்படுகின்றது. நாம் சொல்கிறோம் முதுகு வலி அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அதை சார்ந்த உள்ளுறுப்புகளுக்கு நல்ல பிராண சக்தியை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு திடப்படுத்தக்கூடியது, அதை சார்ந்த உள்ளுறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள். ஸோ அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சார்ந்த உள்ளுறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அப்போ நல்ல பிராண ஆற்றல் உள்ளுறுப்புகளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாலே அடிமுதுகு வலி வராது, நடுமுதுகு வலி வராது, கழுத்து முதுகு வலி வராது. யோக பயிற்சியை பொறுத்த மட்டுக்கும் ஒவ்வொரு வலிக்கும் அதனுடைய உள் உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கின்றது. இப்போ கழுத்து முதுகு வலி, அடிமுதுகு வலி உள்ளவர்கள் இந்த வைரஸிலிருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லோருமே இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த யோக பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உள் உறுப்புகள் நல்ல பிராண ஆற்றல் பெற்று இயங்கும். ஆகையினால் வெளி உறுப்புகள் அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு திடமாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது முதுகு முத்திரை. ஒரு சில முத்திரைகளை தான் ஒவ்வொரு கை விரலும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி செய்யக்கூடிய பயிற்சியாக ஒரு சில முத்திரைகள் இருக்கும். அந்த வகையில் இந்த முத்திரையும் வலது கை ஒரு மாதிரி விரலை மடிச்சிருப்பாங்க, அடுத்த கை வேறு மாதிரி விரலை இணைத்திருப்பார்கள். அதை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ வலதுகை இடதுகை ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கையிலையும் அந்த விரலுடைய அமைப்பை பார்த்துக்கோங்க. முதல்ல வலதுகை ரைட் ஹேண்ட் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் இடதுகை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இடதுகை ஒரு மாதிரி ஒரு விரல் இணைத்திருக்காங்க, வலதுகை எந்த மாதிரி இணைச்சிருக்காங்க, அந்த விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடிஞ்ச உடனே சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பர்வட்டாசனம் சுகாசனத்திலையும் பத்மாசனத்திலையும் பண்ண போகிறாங்க. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. இப்போ இதிலே பர்வட்டாசனம் பண்ண போகிறாங்க. மெதுவாக மூச்சு உள்ளெடுத்துட்டு 2 கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. ஒரு 5 வினாடி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துட்டே கை மேலே தலைக்கு மேலே கை காதோட 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக ரிலாக்ஸ். இப்போ இளைஞர்கள் மாணவர்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க பத்மாசனத்திலே இந்த பர்வட்டாசனம் பண்ணிக்கலாம். பொறுமையாக பத்மாசனம் போட்டுக்கோங்க. கால்களை பொறுமையாக நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக பொறுமையாக மடிச்சுக்கோங்க. கைகள் சின்முத்திரை. இது பத்மாசன நிலை. இப்போ பத்மாசனத்திலிருந்து பர்வட்டாசனம் பண்ண போகிறாங்க. மெதுவாக 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கைகளை கொண்டாங்க. சின்முத்திரை வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துட்டே மெதுவாக 2 கைகளையும் காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கைகளை கொண்டாங்க. இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ சசங்காசனம் பண்ண போகிறாங்க. முதல்ல அதுக்கு வஜ்ராசனம் போட்டுக்கணும். கால்களை பொறுமையாக நீட்டி ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. ரெண்டு கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கீழே குனிங்க. கைகளை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே பொறுமையாக நேராக வந்துடுங்க. நார்மல் ப்ரீத்திங். இப்போ கைகள் இந்த மாதிரி நல்லா தலைக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கைகளை பொறுமையாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சசங்காசனம் பண்ணிவிட்டு 2 கையும் முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இது கழுத்து வலி கழுத்து முதுகை திடப்படுத்தக்கூடியது. இப்போ சுகாசனத்திலேயே பர்வட்டாசனம். கைகளை பொறுமையாக தலைக்கு மேலே குவித்து கொள்ளுங்க. காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டே ரிலாக்ஸ்.
இப்போ அப்படியே பத்மாசனம், பத்மாசனத்தில் பர்வட்டாசனம் பண்ண போகிறாங்க. பொறுமையாக பத்மாசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள். கைகள் சின்முத்திரை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ மெதுவாக 2 கைகளும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை 2 கைகளையும் தலைக்கு மேலே பொறுமையாக கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். கைகள் சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி, அது மூலாதார மையம். முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த மூலாதார மையம் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நமது முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் அந்த பகுதியில் அப்படியே ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கணும். நமது மூச்சோட்டத்தை அந்த இடத்தில் கூர்ந்து தியானிக்கின்றோம். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சசங்காசனம் மீண்டும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. பொறுமையாக பத்மாசனத்திலிருந்து சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க நிதானமாக. இப்போ அப்படியே வஜ்ராசனம். ஒவ்வொரு காலாக பொறுமையாக மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. 2 கைகளும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனிங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளழுத்திட்டே நேராக வந்துடுங்க. இப்போ கைகளை நல்லா தலைக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கைகளும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேயர்களே, முதுகு தண்டுவடம் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ஏதாவது டிஸ்லொகேஷன் ஆனவங்க, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த ஆசனங்கள் வேண்டாம், அந்த முத்திரைகள் மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகமாக வலி உள்ளவர்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதுகு தண்டுவடம் சிறப்பாக இயங்கும். வளமாக நலமாக வாழலாம். முதுகு வலி கழுத்து வலி இல்லாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.